வணக்கம், வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி எங்கள் அம்மா செய்கிற சிக்கன் தம் பிரியாணி எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 2 கிலோ இருக்குது. இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது இந்த சிக்கனை அப்படியே எடுத்து ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டு இல்லைனா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி சிக்கன் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுருங்க. 2 கிலோ சிக்கன் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேவையானது மாதிரி இந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம போட போகிறோம். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் இந்த கறியில் நம்மளுக்கு பிடிக்கும். அதுக்காக அப்புறம் கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இது வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூளுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறாங்க. மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறமா இந்த கறிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கல்லுப்பு எங்கள் அம்மா அப்படி கையில் எடுத்து போடுறாங்க. ஸோ பாதி உப்பாக இருந்தாலும் தப்பு இல்லைங்க. கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணியை அப்படி நம்ம ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு இந்த குக்கர் மூடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை, எல்லா பக்கமும் போகிற மாதிரி. ஸோ இதை அப்படியே மூடி வச்சு நம்ம ஒரு 3 விசில் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் கறி பூ மாதிரி வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இந்த பிரியாணி நம்ம 1 கிலோ அரிசி போட்டு பண்ண போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு நான் 2 கிலோ சிக்கன் பண்ணுறோம். அப்படி இல்லைனா 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு கையளவு, இது பத்தாதுங்க, இன்னும் நாங்கள் கொஞ்சம் உரிச்சிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு கையளவு, ஒரு 4 கட்டை 5 கட்டை பூண்டு தேவைப்படும். அப்புறம் இஞ்சி அதே மாதிரி 4 விரல் அளவு 5 விரல் அளவு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இஞ்சியும் பூண்டையும் கட் பண்ணி முதல்ல ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கலாம். அளவு எப்படி பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு நல்ல ஒரு கை வரணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே அள்ளி எடுத்தோம்னா ஒரு கையளவும் வரணும். அதுதான் கணக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி சீரக சம்பா அரிசியில் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணுறதப்போ சைட்லேயே அரிசியும் நம்ம ஊற வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயங்க உரிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம் ஒரு லைட்டாக இனிப்பு சுவை இருக்கும். சின்ன வெங்காயத்தில் காரத்தன்மை அதிகம். அது உடலுக்கும் ரொம்ப நல்லது, சளி பிடிக்காமல் வச்சுக்கும் சின்ன வெங்காயம். இப்போ பாருங்கள், புதினா கட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு புதினா கட்டு, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் தேவைங்க. பிரியாணிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் தேவை. இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 நம்பர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா கீறி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச மாதிரியே அரைச்சி வச்சுக்கலாங்க. ஓகே. ஒரு தக்காளி ஒரு 2 தக்காளி அளவு எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் ரெடி. இன்னும் ட்ரை மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு 3லேருந்து 4, ஜாதி பத்திரி 2, மராட்டி மொக்கு 2, பிரியாணி இலை ஒரு 3லேருந்து 4 பிரியாணி இலை எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெடியாகிற டைமில் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கிறோங்க. ஒரு அரை மணி நேரமாவது. சீரக சம்பா அரிசி பிரியாணினாலே நம்மளுக்கு சீரக சம்பா அரிசி தாங்க. வேறு எந்த அரிசியும் நல்லா இருக்காது. சீரக சம்பா அரிசிக்கு மாதிரி எந்த பிரியாணியுமே டேஸ்ட்டு வராது. இதில் தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. எங்கள் அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, தொட்டு கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரியாணி ஒரு 8லேருந்து 10 பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக. பெரியவங்களே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். ஒரு பிரியாணி டெக்ஸா, இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற பிரியாணி டெக்ஸா. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தது. அதை தான் எங்கள் அம்மா இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 3 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்காங்க.
இந்த எண்ணெய் சூடாகணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பொருட்களாக நம்ம இதில் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டெப்லேருந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி அளவு மாறாமல் டேஸ்ட் மாறாமல் சூப்பராக கிடைக்கும். இதில் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா அது இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பில்லை. அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க பிரியாணி மசாலா. நம்ம இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதே தான் பிரியாணி மசாலாலையும் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, மராட்டி மொக்கு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயமும், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க. கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது நல்லா வதங்கணுங்க. இந்த எண்ணெயில் வதங்குறது, வெங்காயத்தை வதங்குறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. அப்படி இது கலர் வந்து அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விடுங்க. பண்டிகை நேரத்தில் எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி தம் பிரியாணி தான் செய்வாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெய் சவுண்டே நல்லாயிருக்கும் இந்த டைமில். இதெல்லாம் போடுறப்போ நல்ல ஒரு வாசனை வருங்க. இஞ்சி பூண்டு, அந்த மசாலா பொருட்கள், ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த பட்டை கிராம்பு ஸ்மெல்லு இதெல்லாம் அப்படி தூக்கும், ஆளையவே தூக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் கறி போட்டால் இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து ரிச்சாக இருக்கும். நல்லா கலக்கிக்கலாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது அப்படியே கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா வதங்குதோ அவ்வளோ தூரம் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. ஓகே, இப்போது மல்லித்தலையெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கலாம். மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்ந்துருக்கு, கலந்துருக்கு. ஒரு கட்டை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம எப்போ சாப்பிட்டாலும் மல்லியெல்லாம் விடவே கூடாதுங்க. மல்லித்தூள், புதினாலாம் அவ்வளோ நல்லது நம்ம வயிறு சம்மந்தமான எந்த தொந்தரவுக்கும். இது வந்து ரொம்ப அருமையான ஒரு மருந்து கூட. தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் மூடி வைக்கிறாங்க எங்கள் அம்மா. கொஞ்சம் மூடி வச்சுட்டு இந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொஞ்சம் விட்டுலாம். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நிறைய போடணும். நம்ம டெய்லி நம்ம பண்ணுற சமையல்லையே மல்லித்தலையெல்லாம் நிறைய சேர்க்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சு. மசாலா ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்கள், அதாவது மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கிறோம். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இப்படி போட்டுக்கிறோம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா ஏற்கனவே மிளகாய்த்தூள் வந்து நம்ம கறியை வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கறி வெந்ததுக்கப்புறம் அதையும் இதில் சேர்த்து பிரட்டிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா இதுவே சரியாக தான் இருக்கும். டோட்டல், அதாவது கறியில் போட்டது, இந்த பிரியாணியில் போட்டது, இது ரெண்டையும் சேர்த்தே உங்களுக்கு 2.5 ஸ்பூன் கிட்ட போடும். இப்போ தயிர் 1 குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கிறாங்க. 1லேருந்து 2 குழிக்கரண்டி நீங்கள் ஆட் பண்ணலாம் தயிர். நல்லா இந்த மசாலா கூட சேர்ந்து வரும் பாருங்கள். இது ஒரு லைட்டான ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும் தயிர் சேர்த்தோம்னா. அது ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க தயிர் போட்டோம்னா. நல்லா அந்த கசக்கி விட்டுறாங்க. அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வரணும். ஓகே, மசாலா இப்போது ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கெல்லாம் பிரியாணி ஸ்மெல் வந்துட்டு எல்லாம் ஒன்றா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்களுக்கும் சேர் மேலே ஏறி நின்று பார்க்க வச்சிட்ருக்கோம் இப்போது. ஸோ பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் நான் சொன்னது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். யார் வேணாலும் இதை பண்ணலாங்க. 2 கிலோ பாருங்கள் சிக்கன் நல்லா வந்துருச்சு இல்லையா. இப்போது இந்த குக்கர்லேருந்து இந்த சிக்கன் தண்ணியை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வைக்கிறாங்க. எதுக்குன்னா
நம்ம குலைவாகிடக்கூடாது, பிரியாணி அளந்து கரெக்டாக ஊற்றணும், அதுக்காக தான். ஸோ சிக்கன் தண்ணியும் இந்த ஸ்டியூ, சிக்கனில் இருக்கிற சத்தெல்லாம் இந்த தண்ணியில் தான் இருக்குது. இப்போ இந்த சிக்கனை நம்ம அந்த மசாலா கூடயே கொட்டிக்கலாம். எடுத்து கொட்டி நல்ல ஒரு கிளறி விடுங்க. பாதி பிரியாணி ரெடிங்க. இப்போ சொல்லப்போனால் இந்த ஸ்டேஜில் சிக்கன்லாம் போட்டாச்சு இல்லையா, அந்த மசாலா இருக்கிற மசாலாலாம் அந்த சிக்கனில் அப்படி அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கணும். ஸோ போட்டுட்டு இந்த கலர் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கே கொஞ்சம் அப்படி டெம்ப்ட் பண்ணுது, நம்மளை சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி உணர்வை தூண்டுது. இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா அப்படியே ஒரு பெரட்டுறாங்க. இதே தான் சிக்கன் கிரேவியும். நம்ம பிரியாணி செய்கிறோம், சிக்கன் கிரேவி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் வெந்த தண்ணி, அதையும் முதல்ல சேர்த்துக்கிறோம். நான் என்ன சொன்னேன், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அரிசி அளந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க, 1 கிலோ அரிசினா ஒரு 5 டம்ளர் வருங்க. அப்போ 10 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் ஆல்ரெடி அரிசி இந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்ச தண்ணி, அதையும் நான் அளந்து தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து அப்படி கொட்டிடலாம். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியம். குழஞ்சி வராமல் பிரியாணி உதிரியாக வரணும்னா தண்ணி நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் நான் போடுறேன். ஒரு சிலவங்க 1.5 கூட வைப்பாங்க, ஆனால் 2 டம்ளர் வச்சா தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணி பழக்கம் எங்களுக்கு. பாருங்கள், மூடி வச்சாச்சு. அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி கொதி வரணும், அதுக்காக தான் மூடி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லா தலக்கு விளக்குன்னு கொதிக்குது இல்லையா. ஸோ இந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியை ஆட் பண்ண போகிறோம். அரிசி அப்புறம் ஆட் பண்ணலாம். முதல்ல இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வரணுங்க. நல்லா தலக்கு விளக்குன்னு கொதிக்குது பாருங்கள், அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுருக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக தண்ணி நல்லா கொதிக்கும். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாருங்கள் கொதி வந்துருச்சு. அரிசியை அப்படியே ஒன்றா ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாகவே போட்டுருங்க. ஊற வச்ச அரிசி கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம், இது சீரக சம்பா அரிசி, அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறோம். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. அப்போ தான் உபரி அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ பிரியாணியோட ஃப்ளேவர், அந்த சிக்கனோட மனம் தூக்குது. இப்போ மூடி வச்சிடலாங்க. இது மாதிரி நல்ல பெரிய மூடியாக போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஆட் பண்ண மறந்துட்டோமா. ஓகே, லெமனும் இந்த டைம்லேயே பொழிஞ்சு விட்டுடலாம். அப்போ தான் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க லெமன் விட்டோம்னா. ஒரு லெமன் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. இப்போது இந்த அரிசி வேகணும், அதுக்காக தான் மூடி வைக்கிறோம். ஃப்ளேம் ஹையாகவே வச்சு ஃப்ளேம் இருக்கட்டுங்க. மூடி வச்சு அப்பப்போ ஒரு தடவை திறந்து இதை கலந்து விட்டுக்கோங்க. அரிசி வேகணும், சரியா? கலந்து விட்டுக்கலாம். கீழே அடிப்பிடிக்காது, ஏன்னா இது கனமான பாத்திரம். பிரியாணி செய்கிறதுனா கனமான பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் ஆகணுங்க. அப்பப்போ திறந்து ஒரு கிளறு மட்டும் லைட்டாக சுற்றி கிளறி விட்டுருங்க. கீழே அடிப்பிடிக்காமல் வர்றதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் பாதி வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் கால்வாசி தான் இருக்குது. ஏன்னா அரிசியெல்லாம் அப்படியே வெந்து மலர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்திங்களா? இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நல்ல தண்ணி சுண்டணுங்க. அதுக்காக தான் இப்படி மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறோங்க. இட்லி பானை இருக்குல்ல, அது எதுக்குன்னா அந்த ப்ரெஷர் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டீம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா மூடி வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி வைக்கிறோங்க.
வச்சதுக்கப்புறமா இது சிம்மில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணி மேலே வச்சதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாக இருக்கும். கம கமன்னு அருமையான எங்கள் அம்மா செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் இறக்கிக்கலாம். இதுதான் தம் போடுற ப்ரொசீஜர். தம் பிரியாணி செம்ம டேஸ்டி, யம்மியாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அட்டகாசமாக சாப்பிட்லாம். பாருங்கள், பொல பொலன்னு அரிசி வருது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சும்மா செம்மையாக பக்குவமாக பதமாக வந்திருக்கு. எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி அன்றைக்கெல்லாம். ஸோ நாங்களும் ஒரு கட்டாக ரெடி ஆகிட்டோம். உடச்சி விட்றாங்க பிரியாணியை, ஜஸ்ட்டு உடச்சி விட்றாங்க. அப்போ தான் கெட்டி விடாமல் இருக்கும். பாருங்கள், பிரியாணி ரெடி. கம்ம கம்மன்னு இருக்கிற எங்கள் அம்மா செஞ்ச பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி, தம் பிரியாணி. ஓகேங்களா? இப்போது இது கூட நாங்கள் என்னெல்லாம் வச்சு சர்வ் பண்ண போகிறோன்னா, மட்டன் கிரேவி இருக்குது. அது குழந்தைகளுக்கு காரம் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ சிக்கன் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுதா? இதாங்க மட்டன் கிரேவி, அப்புறம் ரைத்தா, தயிர் பச்சடிக்கு வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் போடணுங்க. தயிர் பச்சடிக்கு அப்போ தான் டேஸ்ட் அலாதியாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு MSD கிரியேஷன்ஸ். நன்றி அம்மா. அம்மா சூப்பராக செஞ்சுட்டாங்க. நீங்களும் செய்யுங்க.